ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிர்பந்தமான மனுஷனால் யார் இந்த பாவ சரீரத்தில் மரண சரீரத்தில் விடுவிப்பார் என்று கூப்பிடுகிற தேவ மனிதனுடைய சத்தத்தை நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் தேவை என்கிற ஒரு வேண்டுதலோடு தவிப்போடு பவுல் வேத புஸ்தகத்தில் எழுதுகிறதை பாருங்கள். வீட்டுக்கு வீடு இது இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை யார் காப்பாற்றுவா? இந்த கடன் பாரத்தின் யார் காப்பாற்றுவா? இந்த வியாதியை நின்று யார் காப்பாற்றுவா? வீட்டுக்கு வீடு இந்த துணி கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பல கேள்விகளோடு இந்த சிக்கல் இந்த பிரச்சனையிலிருந்து வீட்டுக்காரியமாக இருக்கலாம், தோட்டக்காரியமாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வியாபாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். நம்ம மனசு டப்பு 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 நடிச்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? யார் காப்பாற்றுவா? இப்படி சிக்கிக்கிட்டேனே அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் நம்மை காப்பாற்றுவதிலே வல்லவர். வேத புஸ்தகம் முழுவதும் தேவனால் காப்பாற்றப்பட்ட மனிதர்களுடைய சரித்திரங்களை வாசிக்கும். அதை சாலமும் ரொம்ப பிரமாதம் எழுதிப்பார். வாசிக்க கேட்போம். பிரசங்கி 7:18 பிந்திய பகுதி. தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். பார்த்தீங்களா? நம்மை காப்பதற்கு நம்ம ஆண்டவருக்கு பயந்தால் மட்டும் போதும். அப்போ என்ன ஒரு விதத்தில் சொல்ல போனால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் பாதுகாப்பு. எந்த வியாதியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், நெருக்கடியாக இருக்கட்டும். ஊழியம்னா ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். உங்களுக்கு இப்போ எதுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படணும்னு விரும்புகிறீங்களோ நம்முடைய ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர் பாதத்தில் முழங்கால் படியிடுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் நம்ம என்ன செய்வார்? கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனம் முழிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு தாவீதை அனுப்பி என்ன செய்த காப்பாற்று. தாவீது பாருங்கள், வாழ்க்கையில் வராத பிரச்சனையே கிடையாது. வராத பிரச்சனை பொதுவாக அவன் யாருக்கெல்லாம் நன்மை செய்தோ அவங்களாலே வந்துச்சு. இந்த அனுதின கர்மத்தை தெரிஞ்சுக்கிட்ட அருமையான தேவனுடைய உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், நீ இருக்கிற வீட்டில், நீ இருக்கிற ஸ்தானத்தில், உலகத்தில் எங்கேருந்து நீங்கள் கேட்டாலும் எந்த நெருக்கடிகள் இருந்தால் என்னை காப்பாற்றுகிற யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். எல்லாவற்றிலும் ஒரு காரியம், உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தேவன் நினைச்சுவார். சில பேர் நம்ம வியாதிக்கு போயிருக்கோம், சில பேர் பிள்ளைகள் படிக்க முடியலையே, பரீட்சையில் எப்படி தோற்றுருவோம். நாங்கள் அதெல்லாம் கிடையாது. உங்களை தோல்வி அடைய மாட்டீங்க. உங்களுக்கு கர்த்தர் நினைச்சுவார், ஜெயத்தை தருவார். தோல்வியிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீங்க, விழுகை நின்று காக்கப்படுவீர்கள். அதனால் எல்லா விதம் நம்மை காப்பார். யோபே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்து செய்த பாதுகாத்தார். உங்களையும் உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் தேவன் நினைச்சுவார், பாதுகாப்பார். ஒன்று கூட வீணாக நினைச்சாது போகாது. அதனால் கர்த்தருக்கு பயப்படும் எல்லாவற்றிலிருந்து, கண்ணீரிலிருந்து, நெருக்கடியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து கவலையே படாங்க. சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பாதுகாத்து அற்புதமாக நடத்துவார். God bless you.